பெஸ்டான சோஃபா ஒன்று வாங்கணும், ஆனா என்ன சோஃபா வாங்கணும்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களா? நான் சொல்ற இந்த 3 டிப் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கான கன்ஃபியூஷன் எல்லாமே போயிடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் தனுஷ். வெல்கம் டு ஸ்மார்ட் ஃபர்னிச்சர் ஷாப்பிங் எபிசோட் 1. ஃபர்ஸ்ட் டிப், பட்ஜெட். நம்மளோட பட்ஜெட்டை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு கடையில அரிசி 100 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் இருக்கும், ஆனா நமக்கான பட்ஜெட் நமக்கு தான் தெரியும். அதே மாதிரி தான் சோஃபாஸ் 2000 இருந்து 2 lakhs வரைக்கும் இருக்கலாம், ஆனா நமக்கான பட்ஜெட் நமக்கு தான் தெரியும். நீங்க பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணாலே உங்களான 50% ஆஃப் த கன்ஃபியூஷன் போயிடும். நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் ஹால்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளோட ஹால் ரொம்ப பெருசாகவும் நீட்டா வந்துச்சுன்னா நீங்க எல் ஷேப்டு சோஃபா ஆர் கார்னர் செட் சோஃபா போடலாம். இதுவே நம்மளோட ஹால் கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க எந்த சோஃபாஸ் வேணாலும் வாங்கலாம், ஆனா அது 3+1+1 இருக்கணும். டீ குட்டாவும் இருக்கலாம், குஷன் பேஸ்டாவும் இருக்கலாம். மூணாவது, காம்பாக்டா இருந்துச்சுன்னா நம்மளோட ஹால் நீங்க 3 சீட்டர் மட்டும் தான் போடணும். அந்த 3 சீட்டர் திருப்பியும் டீ குட்டாவும் இருக்கலாம், குஷன் பேஸ்டாவும் இருக்கும். மூணாவது டிப், இது ஃபுல்லி பேஸ்ட் ஆன் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ நம்ம பட்ஜெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நம்ம சோஃபா செட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஷோரூம்ல அந்த சோஃபா செட் நமக்கு பிடிச்ச கலர்ல இல்ல, நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கினா மட்டுமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். இந்த மாதிரி ஃபர்னிச்சர் பேஸ்ட் டிப்ஸுக்கு நம்ம தனுஷ்